நான் கட்டி காத்த என் தவறம் குறிச்சி அரமனை இப்படி சன்னல இடிஞ்சு போய் கிடக்கிறா. எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போறானோ, எத்தனை பேர் ஷார்ட் எடுக்காம அங்கனே நிற்கிறான், எத்தனை பேர்த்த வச்சுட்டு போனீங்களோ. என்ன கூட்டம் சுருங்கினாலும் பேமெண்ட் வாங்காம போக மாட்டேன். அதுதான் நம்ம லட்சியம். லட்சிய கனவு மிஸ்டர் குருடாங்கில். இவன் குடி கட்டாடுன நீ அங்கனே உட்காந்துருக்கியாடா, டோக்கன் போடுறேன். போதும், ஜோக்கு ஓரளவு தான். பொம்பளையால் ஊரா என்னை பார்க்கும்போது நினைப்பீங்க ஏதோ பாவம் கல்யாணம் வீட்டு கெடா உரிக்க வந்திருப்பேன். தப்பு. குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா. கட்டு 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 கட்டுக்கு உளுந்து துவர ஈரல். வேற என்ன சிரிக்க வைக்க, நான் வழி தெரியலையாடா. எங்க அப்பா நம்பிராஜன். எங்க அம்மா சொல்றா கும்மா. எங்க ஆத்தா உங்க அம்மா சொல்லு. உள்ள வரீங்களா? அல்வா வாங்கி தரேன். வேணா அடிப்ப போட. எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா. எங்க ஆத்தா எங்க அப்பாவை கட்டின நாள்ல இருந்து அது சும்மாவே இல்லை. டெய்லி டொங்காஸ் தானா? ஒரு வெற்றிக்காரன் அறை வாங்கிட்டு கிழக்க போய் மேற்க போய் போறேன். ரொம்ப அறை வாங்க போறேன். எங்க அம்மா என்னைய 10 மாசம் சுமந்துச்சு. ஆனா எங்க ஆத்தாவும் எங்க அப்பனுக்கு நாங்க 7 பிள்ளை. எனி டைமும் எங்க அப்பா அந்த வெறி கொண்ட வேங்க எங்க ஆத்தாவை அதான் டொங்காஸ் போட்டுக்கிட்டே இருப்பாரா? 7 பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை. அந்த ஆண்டவன் சோதிச்சுட்டேன். எங்க ஆத்தாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு ஏக்கம் ஏக்கம். ஒரு நாள் 8வது பிள்ளைக்கா எங்க அப்பா நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். எங்க ஆத்தாட்ட போய் மண்டி ஓட்டார். மண்டி போட்டு அப்பா என்ன பண்ணுவாரு? வித நெல் வாங்க போனார். ஒரே ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை பெத்துக்கிறவனு எங்க ஆத்தாவை கும்பிட்டு விழுந்து எங்க அப்பா அழுதார். எங்க அம்மா சொன்னுச்சு, 7 பிள்ளை பெத்ததுனால கெருப்ப பையில இடம் இல்லை, வேணும்னா பூச்சி மருந்து பை இருக்கு, ஏதாவது செஞ்சுட்டு போடா அப்படின்னு. அதையும் எங்க அப்பா விடலை. பைய உதறிட்டு போய் மீன் வாங்க போனார். சைவம் நாங்க திரும்பி வந்துட்டார். சாதகம் கிரகம் எங்களை விட்டு போல மிஸ்டர் பூசணிக்க மண்டை. எப்படி விடும்? எப்படி விடும்? நீங்க உட்கார்ந்து அப்படி விடும். சாதகம் பார்க்க போனார் எங்க அப்பா. என்னாச்சு? சாதகம் பார்க்க போகும்போது அப்போ வண்டி கிடையாது. அந்த மாதிரி தான் வண்டி. இப்படித்தான் எங்க அப்பா போனார். அந்த வண்டியை பாரு, என்னடா பாரு, கருது வண்டி இழுத்துட்டு போனது மாதிரி. அது என்ன வியாபாரம்? சாதக நோட்டை எடுத்துட்டு போன எங்க அப்பாவை சோசியர் அரைஞ்சு விட்டார். ஏன்னா அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு. அப்பா கொண்டு போனது யூரியா சிட்டை. வேலை மசர பாரு. திருப்பி வீட்டுக்கு ஓடியாந்து எங்க அப்பா அண்டா உண்டா பானையெல்லாம் உருட்டி சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டார். சோசியர் அப்பாவை மம்பட்டி கணையிட்ட அடிச்சு விட்டேன். இந்த இடி விழுந்துருச்சுல. ஏன்னு கேள். ஏன்னு? அப்பா இப்ப கொண்டு போனது சாதக நோட்டு கிடையாது, வேற என்ன நோட்டு? கொசுவத்தியில் இருக்க அட்டை. நான் விடவே மாட்டேன்டா, உன்னைய விடவே மாட்டேன். திருப்பி அம்மாட்ட வந்து அப்பா கேட்டு புளிப்பானைக்குள்ள கையை விட்டு சாதக நோட்டை எடுக்கும் போது பூரையான் கடிச்சு போச்சு. எங்கடா கடிச்சிச்சு? மூடு தெரியாம தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட கடிச்சு போச்சு விடு. திருப்பி ஜாதக நோட்டுன்னு நினைச்சு ஜோசியர்கிட்ட போகும்போது ஜோசியர் கொண்டாட்டியாங்க. வெளியே இருந்தவங்க போல, வீட்டுக்கு வெளியே இருந்தவங்க போல. அப்படி சொல்லுங்க. அப்பா உலக்க கிட்ட புடையில அடிச்சு போச்சு. அடுத்து கொண்டு வந்தது சாதக நோட்டு கிடையாது, வேற என்ன நோட்டுனே? நமக்கு காதுகுத்துக்கு வாங்கின மொய் நோட்டு. ஸோ கிரகம் என்ன விடாது. எத்தனை கிரகங்கள் போனாலும் இப்ப ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, அழுகாம சொல்லுங்க ப்ரோ. யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்றதுன்னு. இரு, நீ ஏன் திணற? தெரிஞ்சா சொல்லிட மாட்டேற. எனக்கு பதறுதுடா. எனக்கு உதறதுடா.
எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. வயசு கொள்ளையாவா? என்னடா தரத்தையும் முடிச்ச நம்ம வயசுங்க. நானும் செகண்ட் ஹேண்ட்ல அது ஏதாவது கிடைக்கும், போல்ட்ரு நட்டு கூட கிடைக்கலையாடா. ஆண்டவா ஆண்டவா உன்னை வெளுத்தாடி போட்டு நோண்டவா. ஆனா இங்க பொம்பளை வாடை வருது உன் மேல. ஏன் மேல? இல்ல இல்ல, உங்களை பார்த்தா எதுவும் பழசு வட்டம் வச்சிருப்பீங்க மாதிரி தெரியுது. எனக்கு தங்கச்சி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமாக்க? இல்லை, நீயே இப்படி இருக்கியாடா. அந்த காலத்து கொலைவுகள் மாதிரி உன் தங்கச்சி எப்படா இருக்கும்? என் தங்கச்சி என்ன மாதிரி இல்லை, ஆளு ரொம்ப அழகா இருக்கும். மச்சான் மச்சான் ஒரு 1/2 hour மாமா வேலை வரங்க மச்சான். என் தங்கச்சி மாமாட்ட போய் சொல்லி கூட்டு வாங்க மச்சான். கூட்டு வரேன். உங்க தங்கச்சி பேரு? பேரை கேட்டா நீங்க சிரிக்க கூடாது. ஊரு சிரிக்காம இருந்தா சரி. சப்பு. ஐயா, என்னைக்குன்னு மாத்திரை ஓட்டு வரல. பேரு சப்பனவல்லி. பேரு சப்பனவல்லியா? சுருக்கமா நாங்க சப்பு சப்புன்னு கூப்பிடுவோம். உங்களை போட்டதே தப்பு. என்னடா மச்சான், பீரோல இருக்க துணி எடுத்து விட்டு போங்க. ஆனா இவனே ஆள் இப்படி இருக்கானே, என் தங்கச்சி செம்ம கட்டையா இருக்கும். ஆனா இவங்களுக்கு இளைச்சவன் சோறு விட முடியாது. ஒரு சுப்பு அரிசியை தின்ட்டு திருப்பி ஒரு காப்பிடி கேட்பேன் போல. எங்கிட்டோ இந்த ஊருக்கு வந்த நேரம், கருப்பா உன் கண்டு கரையேற போதுரா. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? என் தங்கச்சி சப்பு வந்துருச்சுல்ல, அதான் சிரிக்கிறாங்க. பொம்பளைய ஊரா போறாம இவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியான்னு. இந்த ஊர்ல நான் கால் எடுத்து வச்ச நேரம் எனக்கு திருப்பூட்ட போனேன். அந்த அழகு மலையாம் 18ஆம் படியாம். ஏமச்சேன் இந்த கையை எங்கனே பார்த்துருக்கனே வச்சேன். என்ன எதுவும் கொல்ல பார்க்கல. பொண்ணு அம்புட்டு அழகா இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே மயங்கிருவீங்க அழகுல. ஐயோ, என்னங்க உங்க தண்ணி பழத்தை போட்டு என்னமா பண்ணுது? அது ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி என் மேல ரொம்ப பாசம். இப்படி ஒரு பாசக்கார அண்ணன் கேட்கல, என்ன முறகட்ட வேலைகளா? உங்க தங்கச்சி குரலை பார்க்கணும். ஏன்னா நான் வந்து சாயந்தரம் நேரம் நந்தவனத்துக்கு போய்கிட்டு அந்த பாட்டை விட்டு பாட சொல்லி கேட்பற வழக்கம். உங்க தங்கச்சி குரலை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். பாடுமா? என்னென்ன செய்ய பாடணும். காட்டுராணி கொட்டையிலே கதவுகள். ஏன் ஆசாரி வரலையா? நல்லா பாடுமா? அத்திப்பெல்லாம் சிகப்பா விதி. என்னம்மா விதி யாரை விட்டுச்சு? இந்த குரலை எங்கனே கேட்டிருக்கே, மட்டுப்படலை. மெலோடியா பாட சொல்லுங்க மச்சான். மெலோடியா பாடுமா? ராசாவே விரைக்குமா. இருங்க லைட் அடிச்சு பார்த்து பாட்டுக்க என்ன பாட்டுறாது? பூங்காத்து திரும்புமா, லேசாக சுருங்குமா, கொஞ்சம் பாக்குறேன் கீரை முண்டைய கேக்குறேன், குஞ்ச காட்டுங்க நானும். என்னடா அது ராமேஸ்வரம் எஸ்போர்ட் நண்டு மாதிரி மண்டை. ஏ இருங்கடா, அந்த ஐயா இந்த டிவி விட்டு லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. கொண்டோக்கலான்னு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சா அவ்வளோதான். இப்படி ஒரு பொம்பளைய நான் பிட்டு படத்துல கூட பார்க்கலையா? அது என்ன படம்? என்னடா தங்கச்சி நம்ம 2 ரூமுக்குள்ள பார்ப்போம்ல, அந்த படம். நிலாக்கா இது காஞ்சிச்சுன்னா அள்ளிட்டு போய் அரைச்சிட்டு வாங்கடா. என்ன மிளகாத்தூள் மாதிரி. மச்சான் என் தங்கச்சியை பிடிச்சிருக்கா சப்ப? இருங்க மச்சான், ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க மச்சான். நான் பொழைச்சு கிடந்தா கட்டிக்கிறேன். எனக்கு அடே தங்கச்சி எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஆமா, நீ நக்கிட்டால ஒரே நக்கா. இந்த மாப்பிளைக்கு என்னடா குறைச்ச? நம்ம அப்பா அம்மா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? நீங்க எல்லாம் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம ஏன்டா தங்க அழுகுற? ஒரு கிளியை வளர்த்து குரங்கு கையில கொடுக்க. ஏன்டா அது கிளியாடா? கடல் ஆந்த மாதிரி இருக்கா? அதே அதே யாரா
என்னடா அது ஃபீஸ் கேரியல் மாதிரியே இருக்கு மண்டை. என்னவா தாத்தா அடாடாடுது என்னவா? எனக்கு எதுல குறைச்ச? என்ன ரெட்டை சடை பிடிக்கலையா? ஐயோ தொடர் வேலை வச்சுக்கிட்டா அவ்வளோதான். அப்ப கட்டிங் போட வச்சு குடிக்கவா? கல்யாணம் முடிச்ச பின்னாடிதான் அப்புறம் அந்த தொடர் வேலையெல்லாம். என் அருகில் வா. அண்ணன் கூப்பிடாரு போவா. ஏன் அங்கே ரசீது கொடுத்தே வருவியா வெண்ண மகளே? மடுவை பிடிச்சி தள்ளுறா. ஐயோ என் தங்கச்சி. ஏலே இது என்னடா ஒரு மாதிரியே காங்கிரீட் போட்டு சல்லி சிந்தின மாதிரியே இருக்கு. ராசாவே சித்தரும்பு என்ன கடிக்குதா? இன்னும் கடிக்காது, நான் எறும்பு மருந்தை போட்டு விடுறேன். ஏன்னா இந்த மாதிரி பொம்பளை அடைக்காமையே எஞ்சாலைக்குள்ள கட்டரும்பு புகுந்துருச்சு. என்னடா அது அடுப்பு ஊதாங்குளம் மாதிரி இருக்கு. ஐயா அந்த நாடகம் பார்க்குற ஆளுங்க யாராவது ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு இதை வச்சுக்குங்கய்யா. ஆனால் நீங்கள் நாடகம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் உங்கள் பொண்டாட்டியை பார்த்தாலும் இது மூஞ்சிதான் தெரியும் தான். மச்சான் கல்யாணத்தை வீட்டில் வச்சுக்கோமா கோயிலில் வச்சுக்கோமா மச்சான்? சுடுகாட்டில் வை. ஜெயபிரியா, ஜெயா, என்ன ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? என்னது குருட்டு? என்னப்பா என்னமோ ரகசியமா பேசிக்கிறீங்க? ஜெயா மாமா பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடுவுன்றோம். எந்த லூசு இப்படி பாடிக்கிட்டு இருக்கு? என்னடா அந்த பாட்டுக்கு வந்த சோதனை? 1000 தான் இருந்தாலும் ஐயோ கடவுளே. இந்த கிராமத்தில் இந்த மக்கள் பூரா நாடம் பக்கறக்கா உட்காந்துருக்காங்க. இளைய தாரத்தை இளைய வடியா இளைய வடியான்னு சொல்லுவாங்க. ஆமா நம்ம ஊர் சைடு அப்படி பேசுவாங்க. ஆனா ஆனா மூத்த தாரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க? இவதான் உங்க அக்கா போண்டா தேவடியா. அது என்னையா போண்டா தேவடியா? அது என்னங்க போண்டா என்னையா அது? இது யாரு மாமா அந்த கிழவி? உங்க அக்கா. ஏது அக்கா? 3 மாசம் சென்னையா. உனக்கு கண்ணுக்குன்னு தெரியுதா தெரியல சென்னையா இருக்கா? ஏ போண்டா ஒட்ட புடிச்சு அறுத்து புரியும் குறை குறண்டு. முதல்ல உன் மூஞ்சிய கண்ணாடில பாத்திருக்கியாடி? என்னோட சிரிக்கி. ஓ மூஞ்சி போய் பாரு. ஏய் ஏன் மூஞ்சிக்கு என்ன குறச்ச? இதுல ஏய் எதுல ஐயோ மச்சான் என் தங்கச்சியை குளுக்காதிய எலும்புது உடைய போகுது. ஏய் இந்த மாதிரி மூடுமா முத பயந்து வருது. ஏய் இந்த பிளா அத மூடி தொல முத முகரைய பாரு முகரை. மையா ஊத்தி மறந்து வந்தியா? ஐயோ வாயை திறந்து பேசாத. ஏன் புருஷனை மயக்கி ஆடி வச்சிருக்க? வாயை திறந்து வந்தா இத திறந்து வந்தா. ஏய் நீ எல்லாம் என் அழகுக்கு ஈடாகுவியா? அழகா? அழகா பத்தி யார்ட்ட பேசுற? என்னதான் கீழ மாறி போற? ஏன் காதுலக பாரு. எங்க நீ நீட்டு ஓ காலத்துக்கு நீ நூட்டி நீ நீட்டு நூற்றுல நீட்டு இரு நான் நீட்றேன். என்ன தெரியவில்லை. இப்ப நீ நீட்டு கால் தெரியல. நீ நீட்றி முத. இப்படி நீட்டு. அது என்ன நீ நீட்ல மட்டும் மாமாக்கு விரச்சுக்குது. மாமா இங்க பாருங்க. ஐயோ சப்பு. இப்ப நீ நீட்டு பாரு நீட்டுடி நீ வேமா. நல்லா ஏமாத்துற. ஏய் நீட்டுடி முத. அதே மாதிரி நீட்டுடி. சப்பு. இது காலால காஞ்சு போன விறகு கட்டையா? அழகு நான் நடந்தால் நடை அழகு. ஐயோ தயவு நீ என்ன அவளை போய் சப்பு சப்புன்னு இருக்க? பேரு சப்பன வள்ளிமா. சப்புன வலி சொப்பன வலி. 2 பேத்துக்கு சண்டை. சண்டை வேணும். போடா. என்ன சண்டை வேணும்? இது கெட்ட கேட்டுக்கு இது ரெட்டச்சட மயிறு வேற. முகரே பாரு முகரே. என்ன 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 எதுல வரதுடா? நீ என்ன பொம்பளையா முத அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுற? பொம்பளை இல்லாம என்னவா? ஏய் ஏன் புருஷன்? நான் யாருக்கு யாரு? ஏன் புருஷன்டி? கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் தாலி கட்டது எனக்கு தாண்டி உனக்கு இல்லடி. மரியாதையா சொல்றேன். பண்றதையும் பண்ணிவிட்டு அதுலயே அடிச்சுக்கங்க. ஆளுங்களை பாருங்க. அத போய் செஞ்சிருக்கீ உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? ஏன் எதுல குறைச்சனே? இருக்கும் போதுல குறைச்சலா இல்ல கையில குறைச்சலா இல்ல மண்டையில குறைச்சலா இல்ல? இங்க வா உனக்கு முத அது இருக்கா? இங்க வா இங்க வா. என்கிட்ட இருக்கிறது ஒண்ணு. ஐயோ பக்கத்துல வர. என்ன ஒரே மூத்திர வாடை அடிக்குது. ஏன்டா அவசர பண்ணி என்ன போட்டா? ஏய் என் புருஷனை மரியாதை இல்லாம பேசுனே சோத்துல உனக்கு விஷத்தை வச்சிருவேன். நான் பத்தே ஏய் போண்டா. பறந்தா. ஏய் எந்த ஊர்ல பொண்டாட்டி ஏ ஜீமா ஏ ஜாமா. புருஷனை எந்த பொண்டாட்டி நாட்டுல பெத்தேன் பிறந்தான்னு ஐயோ என்ன
ஆராரோ அரிதரோ என் கண்ணே நீ உறங்கு கனகத்து 2 ஒடி மயிர புடுங்கு உங்க அப்பா வர நேரமாகும் அழகுறத நீ உறங்கு. ஐயோ பிள்ளை வாரு ஒண்ணுக்கு இருந்து அப்படியே கிடக்கு. அசட்டு பய மயம் பெத்த உறங்கு. இதுக்கு பிள்ளை வரதா இந்த தொட்டி அளவுதே இருக்கும். அடி போண்டா ஏன்னா அதுக்குள்ள மசுரை இறக்கிட்ட. குருட்டு கொக்கு, குருட்டு கொக்கு. நீர் காக்கா நீ பேசாதடா குந்தாணி பேல நீ என் கூட பிறந்தது. ஐயோ என் தங்கச்சியை பார்த்து ஊரே கரும பிடிச்சவளே அதை மூடி தொலைமத. ஏமாச்சான் தொப்புலே இல்லாத உம்பளே என்னை தாண்ட வாக்கு. சரி நான் தெரியாம தான் கேட்குறேன், அதுகிட்ட போய் எப்படி செஞ்சீங்க? இப்போ வேலை தான் பாரு, நாட்டில் இது கூட கிடைக்காம சில பேர் மண்டி கொடுக்குது. எது இது கிடைக்காமலையா? நல்லாத்தே இருந்துச்சு, கரண்ட் அடிச்சு போச்சு இடையில. அடி போண்டா. சரி மச்சான் தங்கச்சி மச்சான் அனுதினமும் மண்டி போட்டு இப்படி என்னதான் பண்ணுவாங்க எல்லாரும்? இது பண்ணுவாங்க கேக்குற தங்கச்சி வள்ளி. வாங்கம்மா. ஓ சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரப்பூ, சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரை பூ தேனுண்ணும் போதைகள் திண்டாடு தங்கத்தட்டில் வண்ணத்தட்டு சிரிக்கின்றது ஜாடைகள் நாடகம் நடிக்கின்றது. சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரை பூ தேனுண்ணும் போதைகள் திண்டாடு. அபிபாதி அபிபாதி டு யூ அபிபாதி லா 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 லா. வட்டம் போடும் கண்கள் வலை வீசி வந்தது வானத்தில் மீனன் கொண்டாடுது. நானு 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 நானு. வட்டம் போடும் கண்கள் வலை வீசி வந்து வானத்தில் மீனன் கொண்டாடுது. முத்தம் போன்ற நெஞ்சம் சதிராட்டமாய் மோகன புன்னகை பண்பாடுது. பட்டு கிண்ணம் தத்தி தத்தி தவிக்கின்றது, பார்க்கவும் கேட்கவும் நினைக்கின்றது. சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரை பூ தேனுண்ணும் போதை திண்டாடுது. உளுந்து உளுந்து உன்னை தேடும் போது பூ போல வந்த மாளிகை ஓரத்தில் நின்றாடுது. உன்னை தேடும் போது பூ போல வந்த மாளிகை ஓரத்தில் நின்றாடுது. இன்று நாளை நேற்று எதிர்பார்த்து உண்ணும் காவிய வள்ளலை பண்பாடுது. பட்டு கிண்ணம் தத்தி தத்தி தவிக்கின்றது, பார்க்கவும் கேட்கவும் நினைக்கின்றது. சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்திர தங்கை ஊர்வலம். சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்திர தங்கை ஊர்வலம். Everybody do you. வணக்கம்மா. அண்ணே வணக்கம்ண்ணே. இவன் இளைய நாத்தனா. யாரு? இவன் அப்ப மூத்த நாத்தனா யாரு? மூத்தரத்தனா. இது எது? மூத்த நாத்தனா. மூத்த நாத்தனா யாரு? சிரிக்கியா என் தங்கச்சி வந்திருக்கு நாகரிகம். எது? என்ன சொன்னீங்க? நாத்துனாண்டு என்ன சொன்னீங்க? என்ன சொல்லுங்க? நாத்துனா இல்ல அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே. வணக்கம் நாத்துனா. பொம்பளை கிடைக்கிறதுக்கு நான் தவறு இருக்கேன். அப்ப நானு என்ன அண்ணே இவங்கள எப்ப பாத்தீங்க நீங்க? ஏன் கேக்குறீங்க? இருட்டுல பார்த்தேன், குருட்டு பாய்ச்சலா பாஞ்சு இப்ப வந்து குருட்டு பூனை விட்டத்துல வாஞ்சது மாதிரி 3 மாசம் முழுகாம இருக்குதா. வளகாப்புக்கு அப்பாட்ட சொல்லணும். சரி அப்ப இந்த அம்மாவை எப்ப பாத்தீங்க? இந்த அம்மா லீசன் இளைய வெடியா. அப்ப யார முன்னாடி பாத்தீங்க, யார பின்னாடி பாத்தீங்க? என்ன உங்களுக்கு ஓவர் வாய், அம்மா கொழுப்பு அதிகம் உங்களுக்கு. பழைய துணி பழைய பேப்பர் உனக்கு தெரியுமா? அந்த கரையா முத்தை இடிச்சு விட்டுருவேன். என்ன எப்படி
ஒரு வா- காலை பார்த்தா ஆட்டுக்கால் சூப்புல உருவனது மாதிரி படபடன்னு வருது. அப்பாட்ட போய் கூட்டுவாரு. உங்க தலையெழுத்தை பத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம காவலுக்கு வந்திருக்கோம். ஆனா உண்மையே ரொம்ப சரி. பறவை விரட்டிடுவோம் அப்படி ஒன்னே தாண்டா தூங்கி கீழே விழுந்துறாதங்கிறாரா நகந்தொக்காரா அரிச்சந்திரா நாடத்தை நாடகத்தை நிப்பாட்டி போறாதீங்க மேல காசு கட்டணும் காலையில் நாடகத்தை இடையில நிப்பாட்டி போறாத. அப்பா சொன்ன மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குன்னா கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடலாம். அண்ணே இங்க பாத்தீங்களா அதெல்லாம்? அம்மா ஆட்டுக்குட்டி இங்க பாருங்க மான் ஆட்டுக்குட்டி இந்த இடத்தை வர்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆட்டுக்குட்டி எந்த ஊர் பேருக்கு தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள மாமையவே பக்கத்தில மகிழதா வெக்கத்தில மாமையவே பக்கத்தில மகிழதா வெக்கத்தில மழை பெஞ்ச காலம் தலை நெஞ்ச கோலம் எம்மம்மா எம்மம்மா எம்மா எம்மா தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம நந்தவானோ நனைஞ்சு போச்சு இந்த மானோ கரைஞ்சு போச்சு நந்தவானோ நனைஞ்சு போச்சு இந்த மானோ கரைஞ்சு போச்சு துணைக்க இருக்கி கிட்டமா ஏண்டி துணிஞ்சு வந்து உன்னத்தாயேண்டி வேணா வேணா கிட்ட வர வேண்டாம் வேணா வேணா கிட்ட தர வேண்டாம் அச்சம் வந்து தடுக்க மிச்சம் ஒன்ன வையது தன்னந்தடி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள அழகா இருக்கோ சகுனம் நல்லா இல்ல. ஏய் அப்படி இதை பார்த்து அண்ணி. அம்மா பயந்துட்டாங்க. இங்க பாருங்க பறவை எல்லாம் கொண்டு போறாதீங்க நீங்க. என்ன வார்த்தை சொன்னீங்க அண்ணியா? ஆமா. என்னைய ஒரு நாள் கூட அப்படி கூப்பிட்டது இல்லையா பாரு. நீங்க நாத்துனாரு எனக்கு. அவங்கள விட இளையவங்க தானே. ஆடி அவங்க முட்டை போட தான் அண்ணி. ஆனா உங்க வேலையை பத்தி எல்லாம் நம்ம சக்கத்துக்கிட்டு இருக்க அந்த எப்ப டீ கடையில பணியாரம் அப்படித்தான் சொல்லுவேன். பறவை விரட்டிட வேண்டியதான். ஆமா. ஆடோலம் 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 அழகன பட்சிகளே ஆடோலம் கணக்கருங்குகிலே ஆடோலம் கரும்புயிலே ஆளோளோ கணக்கருங்குகிலே ஆடோலம் கள்ளத்தர கூட்டங்களே ஆடோலம் கள்ளத்தர கூட்டங்களே ஆடோலம் 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 அழகன பட்சிகளே ஆடோலம் சோ பறவையிடம் சேரு கூட்டங்களே கையிலே கவன் இருக்க பாருங்களே சோ 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 பறவையிடம் சேரு கூட்டங்களே கையிலே கவன் இருக்க பாருங்களே அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா இந்த சொத்து மேல இந்த ஆசையா சொத்து மேல இந்த ஆசையா ஆத்மரம் செய்வது உங்க வாசை நீங்கள் ஆத்மரம் செய்வது உங்க வாசை சோ 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 அண்ணே நீங்க நெளிவ நிப்பாட்டி பிராதி. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பறவைகள்லாம் போகல. சரிதான். போகாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை, யாரு குறை இருந்தாலும் மாறி குறை இருக்க கூடாது. ஆமாத்தா. அதனால உள்ள போய் சாமியை வணங்குவோம். வாங்கத்தா. அதற்கு முன்னாடி மரியாதைக்கு உரியவர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்தால் உடனே எனக்கும் தெரியப்படுத்த வேண்டும். அப்படியாகட்டும் தங்கை. ஆனாலும் சோ அடி பாதகத்தி உள்பாவடை இல்லாம இங்க வருவேன். அதிரச பாக்கெட்டு கவரை கட்டிட்டு வந்து